எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரம் கேகேஸ் மாமி. இன்னைக்கு கிரீன் தீம் குக்கிங் தாங்க பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு பாலக் பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணியும் பண்ணிடலாம் வாங்க. கொஞ்சமாக பாலக்கீரையை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ கொதித்த உடனே கீரையை மட்டும் ஒரு ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், நம்ம கொதிக்க வைக்க யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்ருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச கீரையும் அது கூட சேர்த்துக்கிட்டேங்க. எப்பயுமே பூரிக்கு மாவு பிசையும் போது பூரி மாவு டைட்டாக இருக்கணுங்க, லூஸாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி. இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். இது 20 நிமிஷம் போல் இது ஊறட்டோங்க. இப்போ வாங்க பூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூரி மாவு திரட்டும் போது கொஞ்சம் திக்காக தாங்க திரட்டணும், தின்னா திரட்டிடக்கூடாது. தின்னா திரட்டினா பூரி உப்பி வராது. அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பூரி சுட ஆரம்பிக்கணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பூரி கிடைக்கும். இப்போ நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. எப்படி குண்டு குண்டாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க அடுத்து உருளைக்கிழங்கு பட்டாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேங்க. இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போக வதக்கிட்டு தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் தூள் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இது வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க விடணுங்க. இதை இப்போ கொதிக்க விட்ட உடனே அடுத்து நம்ம வேக வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டாணியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதையும் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வைக்கணுங்க. அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சுங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்கும் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யோகர்ட் தான் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு சால்டட் ஆப்பிளும் ஒரு டேட்ஸும் வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்து நம்ம க்ரீன் தோசை தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேன்னா 1.5 கப்பு பச்சைப்பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் மிக்சர் ஜாரில் தான் அரைச்சேன். அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இந்த 1.5 கப்பு பச்சைப்பருப்புக்கு தேவையான உளுத்தம் பருப்பையும் ஊற வச்சு ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேங்க. இது ஆந்திரா ஸ்டைல் பெசரட்டு இல்லை, அதில் இஞ்சி, சீரகம்லாம் போடுவாங்க. இது குழந்தைங்களுக்காக நான் ப்ளைனாகவே எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேங்க. இது இன்றைக்கி எக் பெசரட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் கிருத்து பாப்பாவுக்கு. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது மேலேயே கொஞ்சம் பொடியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவளுக்கு பொடி தோசைனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே மூடி போட்டு தோசை சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், அவளுக்கு இப்போ கொடுத்துட வேண்டியதான். இது ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு பச்சைப்பருப்பு. ஸோ அடிக்கடி நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அடுத்தது மத்தியானம் குக்கிங்க்கு பாலக்கீரையும் வாழைக்காவும் தாங்க பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஷார்ட்ஸ் இதோட முடியுதுங்க. இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.